வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தலைமைக் கழக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் இன்று மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அலுவலகத்திலிருந்து புதிதாக கட்டப்பட்ட கட்சி கட்டிடம் காணொளி மூலமாக திறக்கப்பட்டது. தலைநகரம் டெல்லியில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக கட்சி கட்டிட அலுவலகம் கட்டப்பட்ட அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டினார். எடப்பாடியார் அவர்கள் தலைமை கழக எம்ஜிஆர் மாளிகையில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் கழக நிர்வாகிகளுக்கு இனிப்பு வழங்கினார். இந்த தருணத்தில் நான் எண்ணற்ற மகிழ்ச்சி. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் மனைவி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டு காலம் கடந்து பொன்விழா கண்ட கட்சி தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி புரிந்த இயக்கம் இன்று புதுடெல்லியில் புதிதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி கட்டிட அலுவலகம் கட்டப்பட்டு அதற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டு காணொளி காட்சி மூலமாக நான் திறந்து வைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.